அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் கையிருப்பது IPL 2025 ஆண்டு சுற்றுப்போட்டிகளின் 17வது போட்டியாக CSK மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற உள்ளது. இந்த போட்டிக்காக இந்த இரண்டு அணிகளும் எவ்வாறான ஒரு பிளேயிங் லெவனை அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் மற்றும் அவர்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேயிங் லெவனை ஒப்புடி செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எந்த அணியினுடைய பிளேயிங் லெவனானது பலமானதாகவும் ஆதிக்கமிக்கதாகவும் அமைந்து கொள்ளப் போகின்றது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் CSK அணியினுடைய தொடக்க வீரர்களாக இந்த போட்டிக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் டெவான் கொன்பே ஆகிய இரண்டு வீரர்களையும் தான் களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். இந்த ஜோடியானது கடந்த காலங்களிலும் மிகச்சிறந்த தொடக்க இணைப்பாட்டத்தினை வெளிப்படுத்திய ஜோடியாக இருப்பது இந்த இடத்திலே CSK அணிக்கு ஒரு பலமான ஒன்றாகவே காணப்பட்டது. அதே போன்று டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய தொடக்க வீரர்களாக ஃபஃப் டு பிளஸி மற்றும் ஜக்பிரசர் மக்கக் ஆகிய இரண்டு வீரர்களும் களமிறக்கிக் கொள்ளப்பட உள்ளார்கள். இந்த இரண்டு வீரர்களும் இறுதியாக விளையாடிய போட்டியிலே மிகச்சிறந்த பெறுவர்களை வெளிப்படுத்தியிருப்பதன் அடிப்படையில் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினுடைய தொடக்க ஜோடியும் பலமானதாகவே காணப்பட்டது. என்னை பொறுத்தவரையில் இந்த இடத்தில் இந்த இரண்டு அணிகளுடைய தொடக்க ஜோடியும் ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு தொடக்க ஜோடியாகவே அமைந்திருக்கின்றது என்பதுதான் எனது எண்ணமாக காணப்பட்டது. அதனை அடுத்து மூன்றாம் இலக்க வீரராக CSK அணி சார்பாக ரச்சின் ரவீந்திரா, டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சார்பாக அபிஷேக் போரல் அவர்கள் களமிறக்கிக் கொள்ளப்படுவார்கள். இந்த இடத்தில் ரச்சின் ரவீந்திரா அவர்களுடைய ஆதிக்கம் சிறிய ஒரு இடைவெளியிலே முன்னிலையில் காணப்பட்டது. அதனை அடுத்து நான்காம் இலக்க வீரராக CSK அணி சார்பாக ராகுல் திருப்பதி, அதே போன்று டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சார்பாக KL ராகுல் களமிறக்கிக் கொள்ளப்படுவார். எவ்வாறு தான் பார்த்தாலும் இந்த இடத்திலே KL ராகுல் அவர்களுடைய ஆதிக்கமானது சிறிய ஒரு இடைவெளியிலே முன்னிலையில் காணப்பட்டது. அதனை அடுத்து ஐந்தாம் இலக்க வீரராக சிவம் டூபே CSK அணி சார்பாகவும், அதே போன்று டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சார்பாக டில்சன் ஸ்டவும் களமிறக்கிக் கொள்ளப்படுவார்கள். பெரும்பாலும் இந்த இடமானது ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு இடமாகவே காணப்பட்டது. அடுத்து ஆறாம் இலக்க வீரராக CSK அணி சார்பாக விஜய் சங்கர், அதே போன்று டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சார்பாக அசுதோஷ் சர்மா களமிறக்கிக் கொள்ளப்படுவார்கள். இந்த இடத்திலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அசுதோஷ் சர்மா அவர்களுடைய சமீபகால போமின் அடிப்படையில் அசுதோஷ் சர்மா அவர்களுடைய ஆதிக்கம் முன்னிலையில் காணப்பட்டது. அடுத்து ஏழாம் இலக்க வீரராக ரவீந்திர ஜடேஜா CSK அணி சார்பாகவும், அதே போன்று டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சார்பாக அக்ஷர் பட்டேலும் களமிறக்கிக் கொள்ளப்படுவார்கள். இந்த இரண்டு வீரர்களும் மிகச்சிறந்த சகலதுறை வீரர்களாக இருப்பதன் அடிப்படையிலும் அவர்களுடைய பொறுப்பேற்றுகளின் அடிப்படையிலும் இந்த இடமானது ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு இடமாகவே காணப்பட்டது. அதனை அடுத்து எட்டாம் இலக்க வீரராக CSK அணி சார்பாக MS டோனி, அதே போன்று டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சார்பாக பிப்ராஜ் நிகம் களமிறக்கிக் கொள்ளப்படுவார்கள். இந்த இடத்திலே சிறிய ஒரு இடைவெளியிலே MS டோனி அவர்களுடைய ஆதிக்கம் உயர்வான ஒன்றாக காணப்பட்டது. அடுத்து ஒன்பதாம் இலக்க வீரராக CSK அணி சார்பாக ரவிச்சந்திரன் அஸ்வின், டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சார்பாக குல்தீப் யாதவ் களமிறக்கிக் கொள்ளப்படுவார்கள். இந்த இடத்திலே சிறிய ஒரு இடைவெளியில் குல்தீப் யாதவுடைய ஆதிக்கம் உயர்வான ஒன்றாக காணப்பட்டது. அடுத்து பத்தாம் இலக்க வீரராக CSK அணி சார்பாக மதிஷ பத்ரன, அதே போன்று டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சார்பாக மிச்சல் ஸ்டார்க் களமிறக்கிக் கொள்ளப்படுவார்கள். இந்த இடத்திலே ஒப்புடி செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிறிய ஒரு இடைவெளியில் மிச்சல் ஸ்டார்க் அவர்களுடைய ஆதிக்கம் உயர்வான ஒன்றாக காணப்பட்டது. அடுத்து 15ஆம் இலக்க வீரராக CSK அணி சார்பாக கலில் அகமட்டும், அதே போன்று டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சார்பாக முகேஷ் குமார் களமிறக்கிக் கொள்ளப்படுவார்கள். பெரும்பாலும் இந்த இடம் ஒரு சமபலம் வாய்ந்த ஒன்றாகவே காணப்பட்டது. அடுத்து பந்துவீச்சு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இம்பேக்ட் பிளேயர் என்கின்ற முறையில் CSK அணி சார்பாக நூர் அகமட், அதே போன்று டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சார்பாக மோஹித் சர்மா களமிறக்கிக் கொள்ளப்படுவார்கள். இந்த இடத்திலே நூர் அகமட் அவர்களுடைய ஆதிக்கம் உயர்வான ஒன்றாக காணப்பட்டது. மொத்தத்திலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளுடைய துடுப்பாட்டம், பந்துவீச்சு என்பனவும் மிகச்சிறந்த முறையில் பலமாக அமைந்திருப்பதன் அடிப்படையில் தங்களுடைய குழாமிலே காணப்படுகின்ற மிகச்சிறந்த வீரர்களை வைத்துக்கொண்டு ஒரு தரமான பிளேயிங் லெவனை அமைத்து இரண்டு அணிகளுடைய பிளேயிங் லெவனும் ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஏற்படுத்தியிருக்கின்றது என்பது எனது கண்ணமாக காணப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.